சேர்த்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுருக்கோம். ஆயில் வந்து போட்டு நல்லா வந்து காயிட்டோம். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு குழம்பு எப்பவுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போட்டணும். அப்போ தான் வந்துன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வந்து வாஷ் பண்ணி சுடுதண்ணி போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா வந்து அதுக்கு கடுகு போடணும். கடுகு போட்டுட்டு கடுகு வந்து நல்லா வந்து பொரிட்டோம். கடுகு நல்லா வந்து பொரிஞ்சு போட்டு சீரகம் வந்து ஆட் பண்ணலாம். சீரகம் வந்து போடலாம். சீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அது வந்து கொதிக்கிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை மூணுக்கு வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை பூண்டு வெங்காயம் மூணு வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். நல்லா வந்து வதங்கிட்டோம். ஸோ நல்லா வதங்கணும். வதங்கின பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸோ டொமேட்டோ பீல் வந்து நம்ம வந்து இதில் போட்டுக்கலாம். ஸோ டொமேட்டோ வந்து அப்படி பார்த்தா ஒரு மாதிரி கச்சா இருக்கும், சாப்பிட முடியாது. ஸோ டொமேட்டோ பீல் வந்து போட்டுக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வதங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து ஆட் பண்ணலாம். கருவாடு வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து வதங்கணும். ஸோ நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான வந்து மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி, தனியா பொடி எல்லாமே வந்து ஹோம்மேட் மிளகாய் பொடி. இதில் வந்து காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கருவாட்டு குழம்பு வந்து பார்த்திங்கன்னாக்கா ஒரு வாரம் வரைக்கும் கூட சூப்பராக இருக்கும். நம்ம வந்து புளி கரைச்சி ஊற்றுறோம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கருவாட்டு குழம்பு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உப்பு வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவுச்சி நாற்றை வந்து அடிப்போம். ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு அந்த கவுச்சி நாற்றை வந்து அடிக்காமல் இருக்கும். டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையான தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. கொஞ்ச நேரம் வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி வந்து அப்புறமா ஊற்றிக்கலாம். இது வந்து நல்லா வந்து கொதிக்கிட்டோம். ஸோ இது வந்து தண்ணி விட்டுக்கும் போது இன்னும் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லிமிட்டடாக எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மட்டுமே விட்டுக்கோங்க. கொஞ்சம் வாரம் நல்லா வந்து கொதிக்கிட்டோம்.